வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கிறீங்களாண்ணா? இதுக்கு நான் போய் பூசணிக்காய் மரத்துல ஜிருட் பக்கலாம். சித்தப்பா ஏப்பா அவனு கூப்பிடா பாரு. ஏய், அது எங்க மாமன்டா. எப்படியா பையனுக்கு பச்சா செய்தா உங்களுக்கு? அவங்க அக்கா வீட்டு புள்ள நானு. உன்ன பார்த்தா ஏய் சித்தப்பா, யாரு சித்தப்பா? ஏய் நான் துக்குடி. யா பாவா ஏதோ புள்ள மதாலக்காரா புள்ள சனி திரும்பிட்டு கராத்துக்கு கூலி குட்டா போசம். தாத்தா யாரே தாத்தா? உண்மையத்தா என்ன பாத தாத்தா மாதிரி இருக்குது. பெரியப்பா பெரியப்பானா அப்புறம் வச்சிருவோம் பெரிய அப்பா. தாத்தானுக்கு என்ன நீ சொன்ன? தாத்தானுக்கு என்ன சொன்ன நீ? தாத்தான்னா படிங்க. ஏய் மாமா கிட்ட வாங்க. ஐ லவ் யூ. அண்ணா சித்தாப்பா பெரியப்பா தாத்தா அப்புறம் மாமா. ஓய் அத்தான் அத்தத்தான் எது அவத்தான் அத்தான் கிட்ட வாங்க. மாமா என்ன பார்த்தா காதல் கத்திரிக்காய் கமலா தாயர் மாதிரி புதுப்பாடு. காதல் கத்திரிக்காய் இவ வாயி கொத்தரிக்காய் மூக்கு பச்சை மிளகா மூக்கு பச்சை மிளகா. கடிச்சுக்கலாம் நீக்குது எனக்கு கைய. பூசணிக்க போல நீருந்தா பறக்க போல நான் இருப்பேன். அங்க பாரு பச்சை வாழைக்கா அது பக்கத்துல 2 கொய்யாக்கா. ஆமா விடி என்னது அங்க கொஞ்சம் கால் வீணா அங்க பாரு பச்சை வாழைக்கா. சரி அது பக்கத்துல 2 கலக்கா. ஊமா எனக்கு என்ன வெக்கமாக்குது. செத்துறேன் நான். வெக்கமாக்குதான் சாகுறதா? விதவிதமா சோப்பு சீப்பு சொன்னாரு. அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய வாத்தியார் தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? நல்லா கேளுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சிறந்த வாத்தியார்னா நம்ம பாலகிருஷ்ண வாத்தியார். அவரு கூட நாடகம் எல்லாரும் செத்துட்டாங்க. சரி எப்படியா போய் என்னைக்கு சாகுவாங்க சொல்லு. எப்பதுமே கைப்பற்ற
மனுஷனை போறதா பானம் மரியாதை இங்க பாரு பெரியவங்க சின்னவங்க அக்கா தங்கச்சி அம்மா இங்க உட்காந்து போற அங்க பாரு அக்கா தங்கச்சிங்க அம்மா மாதிரி உட்காந்து இருக்காங்க நம்ம மாதிரி ஆம்பளைங்க உட்காந்து இருக்காங்க அப்பா அண்ணன் எப்படி உட்காந்து இருக்காங்க எனக்கு முன்னாடி ஆம்பளை கூடத்துக்கு அவமானம் பண்ணிட்டாடி காய்ச்சல் பண்ணாடி ஆம்பளை கூடத்துக்கு அவமானம் போயிட்டான் ஏன் என்ன ஆயிடுச்சு ஆமா நீ உண்மையிலேயே ஜாதி நல்ல ஜாதி எங்க அப்படி கேட்பாரு நாடகாரா இல்ல எப்படி இல்ல யாரா ரோட்ல வந்து போறது இருக்கோம் டேய் சாகரம் பறிக்க பாரு கீழே வளைஞ்சு பாரு மாமா பாலகிருஷ்ண மாமா மாமா நான் இன்னைக்கு இந்த ஆட்டத்துக்கு வரதுல எனக்கு 3000 கொடுந்தானு எங்க மாமன் அனுப்பு நான் வண்டியில கூட்டின்னு போறேன் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது எப்பவுமே பெண்கள் என்றால் மேலே ஆம்பளைங்க எல்லாம் கீழே ஆமாங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் வர்றா நீ மானம் விட்டாடுற மானத்தோட பெரியாப்பா மாமனா பட்டுக்குள்ள பத்தியா மானத்தோடு பட்டுக்குள்ள ஓடுது உன்ன மாதிரி மானம் கட்டு அவளும் மானம் கட்டு இருந்தா என்ன ஆகும் அவள் தான் பைபாஸ் காரி ஒண்ணு துப்புவாங்க மூஞ்சி காரி மூஞ்சி மாமா மாமானி அவன் கருப்பு கலர் ஜட்டி போட்டுக்கிறான் எங்க கிட்ட வாடா நம்ம வீட்டுக்கு போலாம் கருப்பு கலர் ஜட்டி போலாம் நம்ம வீட்டுக்கு ஆச்சு புடிச்சாடி வாடா மாமா வாங்கி வரியடி நான் செத்து போன மாதிரி எழுற பாரு இன்னைக்கு ஒரு ஆள் நல்லா செத்துக்கு சாவம் போயிடுமா குப்பானம்மா தைக்க போய் குப்பா நாடகாரன் செத்து போயிட்டான் அவங்க தான் நாளைக்கு கொண்டு வர நாடகாரங்களை விடு Excuse me, come here. What is your problem? What is the problem? Hey, what problem na what இல்ல இங்கிலீஷ்ல என்ன ப்ராப்ளம் அப்படினா நான் இங்கிலீஷ்ல என்ன ப்ராப்ளம் படிச்சிருக்கடா தாய் நிறைய படிச்சிருக்கீங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்ப மஞ்சா சரியில்ல உந்திட்ட நானே ஒழுங்கா சாப்பிடல நீதான் வேணும் நீ ஓனா இல்லடி மென்டலியா நீதான் வேணும் கைய புடிச்சுக்கினா லைஃப் இல்ல நீ ஒரு பிசு வாங்க நான் ஒரு பிசு கொடுக்கணும் அவன் கேமரா வேற ஓடுறாடி இப்ப யாரு பண்றாங்க கைய புடிச்சுக்கினா லைஃப் இல்லாங்கி உனக்காக பாடுற கானா சாங்கி உங்க அம்மா மூஞ்சினு நான் கிண்டல் பண்ணுவேன் உங்க அப்பா கூட உட்காந்து நான் சுண்டல் பண்ணுவேன் உன் மனசு பிடிக்கத்தான் நான் டோக்கர் ரெஸ்பெக்டி பிறந்த நாளைக்கு வாங்கி தருவேன் மேரி ரோகித்து சாப்பிட்ட மச்சி சாப்பிட்றியா வேற பையனை ஊரி மஞ்சா சரியில்லை பார்த்த உடனே ஆமா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணுது என்ன பார்த்தா உன்னை பார்த்தா என்னங்க இப்ப காலத்துக்கு ஆண்டிங்கல்ல சமையல் இன்னொரு வாட்டி ஆடிப்பாரு யாரை பார்த்து கத்துக்கிறீங்களா ஆமா இவர் வாத்தியார் டான்ஸ் மாஸ்டர் இவரு நான் ஸ்டண்ட் மாஸ்டர் சரி என்ன பார்த்தா உனக்கு அப்படி இருக்குது ஜுஜுஜுஜுடி அழகு குட்டி யாடி கணே அவன் மூட்டை நடி அப்படி இருக்கானே எங்க 3 மாவட்டங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த 3 மாவட்டத்துல பார்த்தா ரோஹித் பப்புன் அப்படின்னா ஃபேமஸான ஆள் இவரு ஒரு சிறிது நாட்கள நாடகம் நடிச்சா கூட ஆனா பேரும் புகழோட ஆடுறா அப்படி டிப்ளமோ படிச்சுங்கிறான் பையன் யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க என்னடா பப்புன்னு வந்தானே இப்படி சின்னவங்க பெரியவங்களும் உட்காந்துக்கிற இடத்துல இப்படி பேசுறானே யாரும் தப்பா நினைக்கூடாது இல்லையா டிப்ளமோ படிச்சுங்கிறான்னு கல்யாணம் ஆகல பண்ணிக்கிறியா நான் நல்லதானங்க சொன்னேன் தப்பா பேசுறேன் தப்பா தானே நான் இதெல்லாம் தப்பா பேசுறேன்ப்பா தப்பா பேசுறேன் நீ போனுக்கு செருப்பு எடுத்து இவன் அடிச்சு சொல்ற வரைக்கும் சொல்றேன் நான் சொல்றது நல்லா ஒரு டீசென்டான ஆளு அதிகமா நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க இவர் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு ஒரு நாகரிகம் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியும் என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் இந்த காசு கொடுன்னு கேட்டான் ஏன்டா குட்டி ரொம்ப வறுமையில இருக்கிறான்னாட்டுங்குது என்கிட்ட காசு இல்லடா நான் என்ன பண்ணோம் திக்குள் வாக்குல ஜிஹெச்சுக்கு போனா காசு கொடுக்குறாங்க ஜிஹெச்சுக்கு போனா காசு 3000 கொடுக்குறாங்கடா குட்டி இப்ப ஆட்சி மாற்றம் வேற வந்துருச்சு
இந்த ஆட்சியில் வந்து 3000 காசு கொடுக்குறாங்கடா அண்ணா. எந்த இடத்துல கொடுக்குறாங்க காசு அண்ணா? உன் பேர் என்னவோ இல்ல ஒரு நிமிஷம். நேரா போய் ஓபி சீட் வாங்கிடுறான், வாங்கிட்டு இருக்கிறான். 2ஆம் நம்பர் ரூமுக்கு போய் நீ படுத்துக்கானே, அவங்க தூக்கிட்டு இருந்தா எழுப்புவாங்க, எழுப்பு காசு 3000 கொடுத்து அனுப்புவாங்கடா அண்ணா. இவனை என்ன பண்ணிருக்கான், போய் 2ஆம் நம்பர் ரூமில் படுத்துட்டு இருக்கிறான். கம்முன்னு 2ஆம் நம்பர் ரூமில் போய் படுத்தது நர்ஸ் வந்து ஊசி போட்டுக்கிறாங்க, மைக் ஊசி. ஏன்னா அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு படுத்து பேண்ட்டை கழுத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மைக்கின் தெரிஞ்சு முன்னாடி காசு 3000 கொடுத்து 1 கிலோ அரிசி, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், 1 கிலோ ஆப்பிள் பழம் கொடுத்து அனுப்பினுக்கிறாங்க. அம்மா இவன் பேருக்கு அப்படி ஆம்பளான்னு திரும்புறது இவனுக்கு. யாரு பொண்ணு கொடுக்கறதுல கூதி நக்கிறதுல இவனுக்கு. சத்தியமா நான் ஆம்பளதாயா? ஏமா நான் ஆம்பளதாமா? யாரு நாங்க? எப்படி நான் நம்புறது? நம்மள நான் கைப்பாடி அந்த மாதிரி இவன் பெருமை. ஆனா அங்க பாரு, என்ன சொன்னாலும் நீ இறங்குற மாதிரி தெரியல. அழகே பிரம்மனிதோ எப்ப அந்த குடம்பு கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணாங்களோ அப்ப நீ உனக்கு கமநாட்டிகளை பிடிக்கிறதுமா. போன இவனுக்கு பிடிச்சது பூரா ஆம்பளைக்கு தான். அழகே அதெல்லாம் போனால் போகட்டும். நாடகம் என்றால் சிறிதளவு நகைச்சுவை வேண்டும், சரியா? அதனால ஏதோ கொஞ்ச நேரம் மக்கள் சிரிப்பதற்காக சிறிதளவு நகைச்சுவை. அறுசுவை பதார்த்தத்தோடு அன்னம் புசித்தாலும் சிறிதளவு தண்ணீர் என்று சொல்லக்கூடிய ஆகாரம் இல்லாவிட்டால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு புண்ணியம் கிடையாது. அதனால தெய்வீகத்தை போன்ற திருச்சபை சபை படித்தவர், பட்டமிட்டவர், வேத புராணங்களை தெரிந்தவர், நன்னூல் இதிகாசத்தை கற்றவர், பாமர மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வ கடாட்சியம் புரிய நற்கீர்த்தியான நற்சபை சபை நாடு ஒரு பெண்ணாக தோற்றமாகி நான் வந்திருக்கக்கூடிய வேலை. நான் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவள், நான் யாருக்கு மனைவி என்பது விளக்கம்.